நைட்டு குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, காலையில் எடுத்து பார்க்கும்போது ஜீராலாம் இருந்தது, ரொம்ப ட்ரையாலாம் இல்லை, சூப்பராக இருந்தது, வெடிப்பு இல்லாமல் நல்லாவும் இருந்தது. குலோப் ஜாமுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து ஜாமுன் ஊறாமல் அப்படியே கரெக்டாக வந்திருக்குது எனக்கு. ஜீராவோட வந்திருக்கு. அது பார்த்துட்டோடனே அடுத்தது வந்து டீ போட்டுட்டு பாப்பா பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. வெளியே போய் பார்த்தா மழை வந்துட்டு தான் இருக்குது. நமக்கு லீவ் விட மாட்டாங்க எப்படியா இருந்தாலும். காலையில் டிஃபன் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலப்பருப்பு வதக்கி போடுறேன். ஏன்னா எனக்கு கடலப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் பணியாரத்தில் சாப்பிடும் போது. மாவு வந்து இட்லி மாவு தான் இது. இட்லி தோசைக்கு அரைப்போம்ல வீட்டில், அந்த மாவு தான் இது. உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் இந்த கடலப்பருப்பும் கடுகும் நம்ம பொரிச்சிருக்கோம்ல, அதை மட்டும் போட்டுட்டு கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சட்னிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து கோவக்காய் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கோவக்காய் சட்னி தான் செய்கிறேன் பணியாரத்துக்கு. அதனால் வந்து கோவக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. தனியா போட்டால் நல்லாயிருக்கும். எப்போயுமே தனியா போட்டு தான் செய்வேன். இந்த முறை தனியா போடாமல் செஞ்சுருக்கேன். எப்படியும் செய்யலாம். தனியா போட்டு செஞ்சால் சாப்பாட்டுக்கோ பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். அதை அந்த அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கோவக்காயோட பச்சை வாசனை போகணும் நல்லா. அதனால் வந்து அந்த அடுப்பில் சிம்மில் தூக்கி வச்சுட்டு குழி பணிக்கார கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக வரும். இது மிஸ்ஸே ஆகாது. இது எப்படி வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீட்டில் இட்லி மாவு நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தினமும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃபன் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை இறக்கி ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றியாச்சு. ஒரு 4-5 ஈடு ஊற்றினா தான் டிஃபன் இல்லையா, அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேயே தான் சுற்றுவாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த உடனே தாளிப்பு, உங்களுக்கு தெரிஞ்ச தாளிப்பை போட்டுக்கோங்க. மழைன்றதுனால உள்ளவே பெட்டு மேலே பெட்டு போட்டு ஒற்றுமையாக ஃபோன் பார்த்துன்னுக்குறாங்க 2 பேரும். நம்ம வந்து செஞ்ச டிஃபன் என்னன்னு பார்த்துடலாம். குழி பணியாரமும் கோவக்காய் சட்னி. பணியாரம் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. கோவக்காய் சட்னியும் குலோப் ஜாமுன் தான் வச்சு சாப்பிட்டேன். மதியத்துக்கு வந்து அத்தை செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளோட டிஃபனு. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.